ஆயிலை கணிக்கும் ஒரு முறை. அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் ஆயிலை குறிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. மெத்தேடு நிறைய இருக்குது. அதில் அக்யூரேட்டாக நம்ம கணிக்கணும் அப்படின்னா பிண்டாயுத கணக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த பிண்டாயுத கணக்கை நம்ம கரெக்டாக போடும்போது நம்ம மனிதன் இறக்கக்கூடிய வருடம், மாதம், நாள், நேரம் முதற்கொண்டு கணிக்க முடியும். ஆனால் அந்த பிண்டாயுத கணக்கை கரெக்டாக போடக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி மிக மிக குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அந்த பிண்டாயுத கணக்கை கரெக்டாக போட்டு ஆயிலை கரெக்டாக கணிக்க முடியும். நிறையா பேர் ஆயிலை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் எதிர்கால வாழ்க்கையை பற்றி திட்டமிடுவதற்கும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம முன்னாடியே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அப்படி ஆயிலை கணிக்கக்கூடிய பல முறைகளில் இன்றைக்கு ஒரு முறையை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆயிலை கணிக்கக்கூடிய விஷயங்களில் 8ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் சனியினுடைய நிலைமை, இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம். அது பொதுவான விதி. ஆனால் குருவும் சுக்கிரனும் புதனும் ஆயிலை தரக்கூடிய கிரகங்கள். ஒவ்வொரு கிரகமும் ஆயிலை கொடுக்கும், ஒவ்வொரு கிரகமும் ஆயிலை கெடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சனி பகை வீட்டில் இருக்குது அப்படின்னா ஆயிலை பாதியாக குறைக்கும். சனி தரக்கூடிய ஆயுள் எத்தனை வருஷம்? 20 வருஷம். அந்த 20 வருஷத்தில் பகை பெற்று அமர்ந்து விட்டால் ஆயுள் 10 ஆண்டுகள் குறைஞ்சிரும். அதே மாதிரி சனி நீசம் பெற்று அமர்ந்திருந்தால் 20 வருஷ ஆயுளில் 20 வருஷமும் போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், குரு, சுக்கிரன், புதன் இந்த மூவரும் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமர்ந்து விட்டால் 100 வயது வாழ்க்கை என்று சொல்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன். தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தில் பாருங்க, கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற குருவோடு உச்சம் பெற்ற சுக்கிரன் இணைவு. அப்போ குருவும் வலிமையாக இருக்கார், சுக்கிரனும் அங்கே வலிமையாக இருக்கிறார். அடுத்து கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் புதன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்ற 3 நிலைகளை பெற்று வலுவாக இருக்கிறார். இப்படி ஒருவருக்கு லக்கணத்திலிருந்து 1, 4, 7, 10 அல்லது 1, 5, 9 என்ற திரிகோணத்தில் சுக்கிரன், குரு, புதன் அமைவு பெற்றுவிட்டால் அவர்களுக்கு 100 ஆண்டு என்று சொல்லுகிறது ஜோதிட நூல்கள். சனியவன் உச்சமாகி சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வயது என்று புலிப்பாணி சித்தர் புலிப்பாணி 300 என்ற நூலிலே குறிப்பெழுதுகிறார். அப்போ சனி உச்சமாகி இருந்தால், சனி எங்கே உச்சமாகும்? துலாத்தில் சனி உச்சமாகும். அப்படி சனி துலாத்தில் இருந்து சந்திரன் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் 100 வயசு கேரண்டின்றார். 100 வயசு வரையும் அவன் வாழ்வாண்டா அப்படின்றார். இது புலிப்பாணி சித்தருடைய கருத்து. அப்போ மனிதனுடைய ஆயுளை பல வகையில் பிரிக்கிறார்கள். அல்பாயில், மத்தியமாயில், தீர்க்காயில், பூரணாயில் என்று 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். அல்பாயில 3ஆக பிரிக்கிறாங்க. அல்பத்தில் அல்பம், அல்பத்தில் மத்தியமம், அல்பத்தில் தீர்க்கம் என்று 3 வகையாக பிரிக்கிறாங்க அல்பாயிலவே. அதுக்கடுத்து மத்தியம ஆயில் அப்படின்றது மத்தியமத்தில் அல்பம், மத்தியமத்தில் மத்தியமம், மத்தியமத்தில் தீர்க்கம் என்று 3ஆக பிரிக்கிறார்கள். அடுத்து தீர்க்காயில் அப்படின்னா 88 வருஷம்தான். ஒருத்தரை நம்ம திருமண வீட்டில் வாழ்த்துறோம், தீர்க்காயிலாக இரு அப்படின்னு. அப்போ 88 வருஷம் வரையும் நீ வாழ்ந்துரு போதும்னு அர்த்தம். யாரையும் வாழ்த்தணும் அப்படின்னா நீங்கள் பூர்ண ஆயுளாயிருன்னு வாழ்த்துங்க. ஏன்னா பூர்ண ஆயுள் என்பது 88 வயசில் இருந்து 120
வயது 5 நாள். மனிதனுடைய முழு ஆயுள் வந்து 120 ஆண்டுகளும் 5 நாள்களும் ஆகும். இப்படிலாம் மனுஷங்க வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னா நிறையா பேர் வாழ்ந்துருக்காங்க. இந்த பூர்ணாயுள் வாழ்க்கையில் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. 120 வருஷமும் 5 நாளும் இதே பூர்ணாயுள். தீர்க்காயுள் என்பது 88 வயது வரை வாழ்வது தீர்க்காயுள். ஆகவே நீங்கள் வந்து வாழ்த்தும் போது இனிமேல் பூர்ண ஆயுளாயிரு அப்படின்னு வாழ்த்துங்கள். ஓகேவா? ரெண்டாவது, நம்ம வாழ்த்துறதுனால அவங்களுக்கு ஆயுள் கூட போவது இல்லை. ஜாதக விதியின்படி ஒவ்வொருவரும் வாங்கி வந்த வரத்தின்படி தான் வாழப்போகிறோம். ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வாழ முடியாது, ஒரு நாள் கூட முன்னாடி போக முடியாதுங்கிறேன் ஜாதக நூலில். அப்போ எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு எப்படி மரணம் நிகழ வேண்டும் என்று ஜாதகத்திலே விதி உண்டு. அதுக்கு பேர் பிண்டாயுத கணக்குன்னு பேர். அந்த பிண்டாயுத கணக்கை கரெக்டாக போடக்கூடிய ஆட்கள் தமிழ்நாட்டிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்காங்க. அந்த பிண்டாயுத கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னா எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் எந்த நாளில் மனிதன் இறப்பான் என்று துல்லியமாக சொல்ல முடியும்ன்றான் பிண்டாயுத கணக்கில். இதையெல்லாம் இறந்தவர்களுடைய ஜாதகத்தையெல்லாம் தொகுத்து ஐயா பெரியவர் 88 வயது வரை இருக்கார், திருச்சியில் அல்லூர் வெங்கட்ராமன் அப்படின்றவர் அந்த புத்தகத்தை ஒன்று வெளியிட்டிருக்கார். இறந்தவர்களுடைய ஜாதகத்தை பூரா தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து இந்த பக்கம் பூரா பிறந்த ஆண்டு, பிறந்த மாதம், பிறந்த நாள், இந்த பக்கம் மேத்தமெட்டிக்ஸ், இந்த ரெண்டும் கரெக்டாக டேலி ஆகுது. அவர் எத்தனை ஆண்டு வாழ்ந்திருக்காரு, எத்தனை மாதம் வாழ்ந்திருக்காரு, எத்தனை நாட்கள் வாழ்ந்திருக்காரு, அதை கணிச்சிடுறது. இந்த பக்கம் மேத்தமெட்டிக்ஸ், இந்த ரெண்டும் போட்டோம்னா டேலி கரெக்டாக ஆகுது. அந்த மாதிரி முன்னோர்கள் மரணத்தை கூட கரெக்டாக கணிச்சாங்க. இன்றைக்கி கணிக்கக்கூடிய ஆட்கள் வந்து கரெக்டாக இல்லை. அதில் ஒரு மெத்தடு தான் இந்த சுக்கிரன் குரு புதன் உடைய அமைப்பு. பல மெத்தடில் இது ஒரு வகையான ஆயுள் கணிதம். அப்போ குரு எப்படி இருக்க வேண்டும்? குரு சுக்கிரன் புதன் இவர்கள் கேந்திரத்திலோ திரிகோணத்திலேயோ அமைந்திருந்தால் அவர்களுக்கு 100 ஆண்டு. உதாரண ஜாதகம் தான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன் இது. ஓகேவா? அடுத்து மதியமாயில். இதே குரு புதன் சுக்கிரன் மதியமாயில்னா 66 வயதுக்குள் இறப்பது. அப்போ இதே குரு புதன் சுக்கிரன் வந்து 2, 3, 11 இருந்தால் அவர்கள் 66 வயதுக்குள் வாழ்வார்கள் என்பது ஜோதிட விதி. அப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஆயுளை தருகிறது என்று நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ சனி வந்து நமக்கு தரக்கூடிய ஆயுள் காலம் மொத்தம் வந்து 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகளில் சனி பகை வீட்டில் அமர்ந்து விட்டால் 10 ஆண்டு போச்சு. பாதிக்கு பாதி தான் ஆயுளை கொடுக்கும். அப்போ 20 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளை நீங்கள் கழிச்சிக்குங்க, மீதி 10 ஆண்டு தான் கொடுக்கும். அப்போ 120 வயதில் சனி கொடுக்கக்கூடிய ஆயுள் காலம் எத்தனை அப்படின்னா, பகை பெற்று அமர்ந்திருந்தால் 10 வருடம். சரி சார், எனக்கு வந்து சனி நீசமாக போச்சு சார் அப்படின்னா, சனி கொடுக்கக்கூடிய 20 வயது வந்து 20 வயசையும் எடுத்துரும். அப்போ சனி கொடுக்கக்கூடியது 0. அப்போ சனி அவங்களுக்கு 120 வருஷத்தில் 20 வருஷத்தை கழிச்சிருங்க. அப்போ கழிச்சிட்டிங்கன்னா 100 வருஷம். ஓகேவா? அப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் வந்து பகை பெற்றிருந்தால் அது கொடுக்கக்கூடிய ஆயுளை பாதியாக குறைத்து கொள்ளுங்கள். நீசம் பெற்று இருந்திருந்தால் அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய ஆயுட்காலத்தை 0 கொள்ளுங்கள். இப்படியே நீங்கள் கணிச்சா கூட ஈஸியாக பார்த்துடலாம். ஒவ்வொரு கிரகமும் எங்கனுக்குள்ளே வந்து பகை பெற்று இருக்குது, எங்கனுக்குள்ளே நீச்சம் பெற்று இருக்குது அப்படின்றத நீங்கள் கணிச்சு விடலாம். அதுக்கப்புறம் அற்பாயில். நான் இந்த அற்பாயிலுடைய ஜாதகத்தை நிறைய ஆய்வு செஞ்சு பார்த்துருக்கேன். அதில் இந்த விதி கரெக்டாக வருது. சுக்கிரன் புதன் குரு இந்த மூவருமே 6, 8, 12 போய் மறைஞ்சிட்டாங்க. ஒன்றா கூட இருந்தாலும் உண்டு. இப்போ புதன் சுக்கிரன் இது பூரா ஒன்றாவும் இருந்தாலும் 6, 8, 12 போய் இந்த 3 கிரகமும் அமைந்து விட்டால் அவங்களுக்கு அற்பாயிலை கொடுக்கும். அற்பாயில் என்பது 33 வயதுக்குள் மரணம் நிகழும் என்பது ஜோதிட விதி. அப்போ இதை மட்டும் இதுவும் பார்க்கணும். இது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு 8ஆம் இடத்தின் அதிபதி எங்கே இருக்கார், அவருடைய நிலைமை என்ன, அதுக்கப்புறம் சனியினுடைய நிலைமை என்ன, ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய நிலைமை என்ன, அதையும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துடணும். பார்த்துட்டிங்கன்னா
இது கரெக்டாக இது விடை உங்களுக்கு டேலியாகும். ஆகவே மரணத்தை கணிக்கக்கூடிய வகைகள், ஆயுளை கணிக்கக்கூடிய வகைகள் பல மெத்தடுகள் இருந்தாலும் சுக்கிரன், குரு, புதன் இந்த மூவரும் மிக மிக முக்கியம். இந்த செய்தி மகாகவி காளிதாஸ் எழுதிய காலாமிர்தம் என்ற புத்தகத்தில் தெளிவாக இருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அந்த புத்தகத்தினுடைய அந்த பேஜை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நிறையா பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சந்தோஷம். ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அது எங்களுக்கு ஒரு ஊக்குதலாக இருக்கும். ஓகேவா? நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.